பிசிஓடியில் வந்து பெண்களுக்கு வந்து ஆண்களை போடைய முடி வளர்ச்சி இருக்கும். அதுக்கு போய் லேசர் ட்ரீட்மெண்ட்டோ மற்றதோ அதெல்லாம் பார்க்குறாங்க. பட் பேசிக்கான புரிதல் என்னென்னா, நம்ம ரத்தத்தில் மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கூடுதலாக இருக்குது. அப்போ இந்த ஹார்மோனை நீங்கள் சரி பண்ணணும். ஏன் இங்கே மட்டும் அந்த முடி வளருதுன்னா, இங்கே இருக்கிற டெஸ்டோஸ்டிரோன் இது வந்து ஃபாலிகல்ஸ் வந்து டாமினேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதுதான் அக்செப்ட் பண்ணுது. அந்த ஹார்மோனை ஈஸியாக தன்னகத்தை ஈர்த்துக்குது. இப்போ உங்கள் ரத்தத்தில் அந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோனுடைய அளவை குறைக்கிறதுக்கான விஷயங்களை முதல்ல பண்ணணும். அது பண்ணாமல் நீங்கள் போய் டெம்பரவரியாக த்ரெட்டிங்கோ வேக்சிங்கோ பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ பர்மனன்ட் சொல்யூஷன். அதே மாதிரி ஹேர் ஃபால், ஃப்ரண்ட் ஹெடட் பால்னஸ் இருக்கும், போய் நிறைய அதுக்காக சத்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் டாமினண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஆணை போல் வழுக்க விழும். அது அம்மாட்டிருந்து வர்றது அப்படிலாம் கிடையாது, அது ஹெரிடிட்டரியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெஸ்டோஸ்டிரோன் டாமினண்ட்டாக இருக்கவங்களுக்கு முன்னேற்றி பகுதியில் வழுக்க விழும்.